அண்மை செய்தி கிருஷ்ணகிரி தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்படும் நீர் துர்நாற்றத்துடன் நுரை பொங்கி செல்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இது குறித்த விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் ஓவியா. கர்நாடக மாநிலத்தில் தொடர் கனமழையின் காரணமாக ஓசூர் அருகே இருக்கக்கூடிய கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையில் இருந்து தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்படும் நீர் தொடர்ந்து துர்நாற்றத்துடன் நுரை பொங்கி செல்வதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். தென்னிந்தியாவின் முக்கியமான ஆறுகளில் ஒன்றான இது கர்நாடக மாநிலம் சிக்பல்லாப்பூர் மாவட்டத்தில் உள்ள நந்தி மலையில் பிறந்து 430 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்து இறுதியில் தமிழ்நாட்டின் வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. தென்பெண்ணை ஆறு சுமார் 112 கிலோமீட்டர் தூரம் பயணித்து தமிழகத்தின் நுழைவாயிலான ஓசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையில் நீர் சேமிக்கப்படுகிறது. பின்னர் தென்பெண்ணை ஆறு மூலமாக கிருஷ்ணகிரி அணையை சென்றடைகிறது. கர்நாடக மாநிலத்தில் தென்பெண்ணை ஆற்றங்கரை ஓரங்களில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளில் தேங்கி வைக்கும் ரசாயன கழிவுநீர் மழைக்காலங்களில் தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்படுவதால் நீரில் நுரை பொங்கி காணப்படும். ஆனால் தற்போது தென்பெண்ணை ஆற்றில் அதிகப்படியான நீர் அணைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அணையின் முழு கொள்ளளவான 44.28 அடிகளில் 42.31 அடிகள் நீர் சேமிக்கப்பட்டுள்ளது. அணைக்கு தற்பொழுது 1444 கனஅடி நீர் வரத்தாகவும் அவை அப்படியே தென்பெண்ணை ஆற்றில் முழுமையாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. தென்பெண்ணை ஆற்றில் செல்லும் நீரில் அதிகப்படியான நுரை பொங்கி துர்நாற்றத்துடன் நுரைகள் செல்கின்றன. குவியலாக துர்நாற்றத்துடன் நுரை வெளியேறுவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையில் கடந்த ஆண்டுகளில் தமிழ்நாடு, கர்நாடகா இரு மாநிலங்களும் சேர்ந்து பசுமை தீர்ப்பாயத்தினருக்கு இந்த நீரின் மாதிரிகளை சேகரித்து சென்ற போதும் இதுவரை முடிவுகள் வெளியிடப்படவில்லை என்பதால் இதன் முடிவுகளை வெளியிட்டு விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த கோரிக்கை விடுத்துள்ளனர்.